வணக்கம். சமீபத்துல இன்டர்நெட்ல ஹண்டா வைரஸ் பரவல் பத்தி நிறைய செய்திகள், வதந்திகள் எல்லாம் பரவிட்டு இருக்குல்ல. இந்த வைரஸ் பத்தின உண்மையான அறிவியல் என்ன, வெறும் வதந்தி என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையற்ற பதட்டத்தை விட்டுட்டு அறிவியல் அடிப்படையா வச்சு இத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். புதிய வைரஸ் வந்துருச்சு, மக்கள் அப்படியே சுருண்டு விழுறாங்க, 3 பேர் பலி. இப்படி பயமுறுத்துற மாதிரியான தலைப்புகளை நீங்களும் சமூக வலைத்தளங்கள்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு பீதியை கலப்புறதுக்காகவே உருவாக்கப்படுற தலைப்புகள். ஆனா நிஜத்துல இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்கிறத நாம கொஞ்சம் நிதானமா அலசணும். இங்க நாம முதல்ல கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். இது அடுத்த உலகளாவிய பேரிடரா, மறுபடியும் ஒரு லாக்டவுன் வருமா, இல்ல இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நடந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண மருத்துவ நிகழ்வா? இதுக்கான விடையத்தான் நாம இப்ப தேட போறோம். சரி, இந்த வைரஸ் எப்படி செயல்படுதுங்கிறத ஒரு 6 தலைப்புகள்ல நாம சீக்கிரமா பார்த்துடலாம். ஹேண்டா வைரஸ் எச்சரிக்கை, தனிமைப்படுத்துதல், வைரஸ் பரவும் விதம், தென்னாப்பிரிக்க நிகழ்வு, அறிகுறிகளை அறிதல் மற்றும் உலகளாவிய நடவடிக்கை. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் பகுதி, ஹண்டா வைரஸ் எச்சரிக்கை. இந்த பதற்றமெல்லாம் ஆரம்பிச்ச முதல் புள்ளி எதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மொத்த பரபரப்பும் எம்வி ஹோலியஸ் அட்லாண்டிக் அப்படிங்கிற ஒரு சொகுசு கப்பல்ல தான் ஆரம்பிச்சது. அந்த கப்பலை உடனடியாக முழுமையா தனிமைப்படுத்தினாங்க. எதுக்குன்னா அங்க இருக்கிற ஹேண்டா வைரஸ் எந்த வகையை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கவும், முறையான மருத்துவ மாதிரிகளை பாதுகாப்பா எடுக்கவும் தான். இந்த உடனடி நடவடிக்கை தான் நியூஸ்ல பெரிய செய்தியா மாறிடுச்சு. இரண்டாவது பகுதி, தனிமைப்படுத்துதல். சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏன் சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும் ரொம்ப வேகமா தனிமைப்படுத்தினாங்கன்னு இப்போ பார்க்கலாம். மருத்துவ அதிகாரிகள் முக்கியமா குறி வச்சது அதிக மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடங்கள தான். அதாவது அந்த சொகுசு கப்பல், விமான நிலைய பகுதிகள், அப்புறம் அதோட தொடர்புடைய ஒரு உள்ளூர் மருத்துவமனை. ஏன்னா மக்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிற இந்த மாதிரி இடங்கள்ல எந்த ஒரு தொற்றும் ரொம்ப வேகமா பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மூணாவது பகுதி, வைரஸ் எப்படி பரவுது? இது விலங்குகள்ல இருந்து பரவுதா இல்ல மனிதர்கள் மூலமா பரவுதான்னு பார்க்கலாம். அறிவியல் ரீதியா ஹேண்டா வைரஸ் ஒரு ஜூனாட்டிக் நோயின்னு சொல்றாங்க. ஜூனாட்டிக்னா ஒன்றும் இல்லைங்க, விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவுற ஒரு தொற்று நோய். குறிப்பா சொல்லணும்னா எலிகள் மாதிரியான கொறித்துண்ணிகள் கிட்ட இருந்து தான் இது பொதுவா மனிதர்களுக்கு பரவும். இங்க நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. விலங்குகள் கிட்டிருந்து மனிதர்களுக்கு பரவுறது தான் இந்த வைரஸோட வழக்கமான வழி. ஆனா ஒரு மனிதன் கிட்டிருந்து இன்னொரு மனிதனுக்கு இது பரவுறது அப்படிங்கிறது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அரிதான, வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம். இது சாதாரணமா நடக்காது. நாலாவது பகுதி, தென்னாப்பிரிக்க நிகழ்வு. சமீபத்திய கவலைகள் எல்லாத்துக்கும் மையப்புள்ளியான அந்த தனித்துவமான மருத்துவ சூழலை இப்ப பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு விஷயம்தான் உலகத்தையே கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சுது. அங்க இருக்கிற அதிகாரிகள் மனிதன் கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவுற ஒரு மிக மிக அரிதான சங்கிலி தொடரை கண்டுபிடிச்சாங்க. இது தெரிஞ்ச உடனே அடுத்தடுத்து பல மருத்துவ கண்காணிப்புகளையும் சிகிச்சைகளையும் ரொம்ப தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி மனிதர்கள் மூலமா பரவச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கடியான இடங்கள், தனித்துவமான மருத்துவச் சூழல், அப்புறம் உடல்ல இருந்து வெளியேறும் திரவங்கள் மூலமா ஏற்பட்ட நேரடி தொடர்பு, இந்த மாதிரி மிக கடுமையான தனிமைப்படுத்தப்பட்ட சூழல்கள்ல மட்டும்தான் மனிதனுக்கு மனிதன் பரவுறது 100% சாத்தியமாகுது. அதனால இது காத்துல சாதாரணமா பரவுற நோய் இல்லைங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஐந்தாவது பகுதி, அறிகுறிகளை அறிதல். மனிதனுக்கு மனிதன் பரவிய இந்த சூழல்ல வைரஸ் தொற்றோட முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இதோட மிக தீவிரமான நிலை ஹண்டா வைரஸ் பல்முனரி சிண்ட்ரோம்னு சொல்லப்படுது. இது எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு சாதாரண காய்ச்சல், ஃப்ளூ மாதிரியான அறிகுறிகளோட தான் முதல் கட்டம் தொடங்கும். ஆனா போக போக இது கடுமையான சுவாச பிரச்சனைகளா மாறி ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு போயிடும். அதனால இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறது தான். இயர்லி டிடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் இறப்பு விகிதத்தை குறைக்கவும் முடியும், சரியான சிகிச்சையை உடனே கொடுக்கவும் முடியும். கடைசி பகுதி, உலகளாவிய நடவடிக்கை. இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சர்வதேச சுகாதார அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். உலக சுகாதார நிறுவனமும் உடனே தென்னாப்பிரிக்க அதிகாரிகளோடு சேர்ந்து களத்துல இறங்கிட்டாங்க. இது ஒரு உலகளாவிய நெருக்கடியா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக சர்வதேச சுகாதார விதிமுறைகள்ல ரொம்ப தீவிரமா அமல்படுத்தினாங்க. இந்த வைரஸ் அந்த குறிப்பிட்ட பகுதியை விட்டு வெளியேறாம இருக்க இது ரொம்பவே உதவியா இருந்துச்சு. இந்த விளக்கப்பதிவோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். மனிதனுக்கு மனிதன் ஆன்டிவைரஸ் பரவுறது ரொம்ப அரிதான விஷயம்னாலும் தென்னாப்பிரிக்காவில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துறது என்ன? எதிர்பாராத இந்த மாதிரி ஒரு மருத்துவ சவாலை சமாளிக்க நம்ம உலகளாவிய சுகாதார அமைப்புகள் நிஜமாவே தயாரா இருக்காங்களா? இந்த தகவல் தொடர்பு நிறைந்த உலகத்துல அடுத்த ஒரு புதிய வைரஸ் வர்றப்போ அதை உடனே தடுத்து நிறுத்துற அளவுக்கு நம்ம நோய் கண்டுபிடிப்பு முறைகள் வேகமா செயல்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.